வாழ்க்கையில முன்னேறுவதற்கு எது ரொம்ப முக்கியம்? கலியுகத்தில் நாம் வாழ்வதற்கு மிக மிக முக்கியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு. குலதெய்வத்திற்கு நாம் எப்பொழுதும் வழிபாடு செய்ய வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறையாவது அந்த வழிபாடு என்பது இருக்கணும். பொதுவா பார்த்தீங்கன்னா, வீட்டுல கல்யாணம் அல்லது காது குத்துதல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு முன்னாடி குலதெய்வ பூஜை அப்படின்னு செய்யற வழக்கம் உண்டு. அதோடு மட்டும் அல்லாமல் ஆண்டுக்கு ஒரு முறை, வீட்டு பக்கத்திலேயே இருக்கா, வாரத்திற்கே ஒரு முறை போகலாம். இல்ல ரொம்ப ரொம்ப தள்ளி இருக்கா உங்க குலதெய்வம், வருடத்திற்கு ஒரு முறையாவது செல்ல வேண்டும். சரி, குலதெய்வத்தை நான் எப்படி வணங்க வேண்டும் அப்படின்னா, முக்கியமான விஷயம், இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்க. இதை ஒரு மகா சுவாமிகள் சொன்னதை தான் அடியேன் சொல்றேன். எப்பொழுதெல்லாம் குலதெய்வம் திருக்கோயிலுக்கு செல்கின்றோமோ அப்பொழுது ஒரு 100 கிராமாவது வெல்லம் வாங்கி கொண்டு செல்ல வேண்டும். வாங்கி கொண்டு சென்று அங்க பொங்கல் வைக்கலாம், இல்லையா அந்த கோயிலேயே வைத்து விட்டு வரலாம். சில பேர் அங்க போய் பிரசாதம் பண்ணுவாங்க, இல்ல அங்கேயே இறைவனுக்கு வெல்லத்தை நிவேதனம் செய்து விட்டு வரலாம். நீங்க இனிப்பு கொடுத்தா சாமானிய மனிதர்களுக்கே நல்லது செய்தவர்களுக்கு ஏதாவது செய்யணும்ன்ற எண்ணம் வரும். குலதெய்வம் யார்? உங்களுடைய தாய் தந்தை, பாட்டனார், முப்பாட்டனார், இப்படி உங்களுடைய உறவுகள். உங்களுக்கான ஒரு வேர்னு இருக்கும் இல்லையா, ஆங்கிலத்துல கிளான் சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே வழி வழியா வணங்கி கொண்டு வந்த தெய்வத்திற்கு நீங்கள் எப்பொழுது சென்றாலும் ஒரு பிடி வெல்லம் அதோடு சென்று குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள். அது ஒரு புறம். இரண்டாவது, சரி வருஷத்துக்கு ஒரு தடவை போறோம், இல்ல வாரத்துக்கு ஒரு தடவை போறோம், எங்க வசதிக்கு ஏத்த மாதிரி கண்டிப்பாக வணங்குகின்றோம். ஆனால் ஒரு முறை இருக்கின்றது, இதனால் குலதெய்வம் தினமும் உங்க வீட்டுக்கு வரும். அது என்ன? அக்ஷய திருதியை வந்திருக்கு இல்லையா, மே 10 இந்த வருடம். இன்னில இருந்து அதை துவங்கலாமே. என்ன? தினமும் இரவு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்முடைய அடுப்பு வைக்கும் அந்த சமையல் மேடை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வீட்டுல ஒரு கோலமாவு அல்லது சாக்பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி அதை ரொம்ப அழகா சுத்தம் செய்து விட்டு அந்த மேடையில் அக்ஷயம் அப்படின்னு எழுதுங்க. யம்னு எழுதலாம், இல்ல அக்ஷயம்னு வடமொழி சார்ந்த எழுத்துக்களை உபயோகிச்சும் எழுதலாம். அப்படி எழுதும் பொழுது என்ன சொல்ல வேண்டும்? இதை நீங்கள் துவங்குவது அக்ஷய தினம். இன்னைக்கு பார்க்குறவங்க எல்லாருமே இன்னிலிருந்து கூட ஆரம்பிக்கலாம் இல்லையா? ஏன்னா இதை விட ஒரு நல்ல நாள், இந்த நல்ல பழக்கம் பெருகக்கூடிய நாள் நமக்கு எதுவுமே கிடையாது. குலதெய்வத்தின் பெயரை சொல்லி, உதாரணத்திற்கு உங்கள் குலதெய்வம் வைத்தீஸ்வரர் திருக்கோயில் வைத்தியநாத சுவாமி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வைத்தியநாதா, அக்ஷயம் அக்ஷயமா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய தானியங்கள், பண வரவுகள், சந்தோஷங்கள், தான தர்மங்கள் பெருகி கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடைய தெய்வத்தன்மை இந்த இல்லத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். வாயை திறந்து இப்படி உள்ளம் உருகி உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை ஒரு முறை நீங்கள் வாழும் இல்லத்தில் தினம் தினம் ஒரு முறை பிரயோகித்து உன்னுடைய தெய்வத்தன்மையோடு அக்ஷயம் அக்ஷயமாக தானியங்கள், பண வகைகள், சந்தோஷங்கள், நான் செய்ய போற தான தர்மங்களும் நிறைய பெருகி கொண்டே இருக்க வேண்டும் உன்னுடைய அருளார் அப்படின்னு எழுதி பாருங்கள். ஒரு மண்டலம், ஒரு 48 நாள் இதை செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய மேன்மையை கண்டிப்பாக நீங்கள் உணர்வீர்கள். இது ஒரு பக்கம். சில பேர் சொல்லுவாங்க, ஆசையா தான் இருக்கு, ஆனா என்னுடைய குலதெய்வமே யாருன்னு தெரியலையே, ரொம்ப நாளா தேடுறோம், ஜோதிடர்கிட்ட கேட்டுட்டோம், எங்களோட பெரியப்பா, சித்தப்பா, பாட்டனார் வகை இப்படியெல்லாம் கேட்கிறோம், ஆனா என்னவோ தெரியல, ரொம்ப வருத்தமா இருக்கு, குலதெய்வம் யார் அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் தெரிவார்கள். அப்ப அது வரைக்கும் குலதெய்வ வழிபாடு நான் என்ன செய்வது? இதுக்காகவே ஒரு சிவாலயம் இருக்கு. அது எங்க இருக்கு? கரூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ரத்னகிரீஸ்வரர் அப்படின்ற சின்னதா இருக்கக்கூடிய ஒரு மலை கோயில். இந்த கோயில் பிரத்யேகமாக எதற்கு இருக்கிறது? அங்கு இருக்கக்கூடிய ரத்னகிரீஸ்வரர் எதற்காக இருக்கின்றார் என்றால், குலதெய்வம் தெரியாதவர்கள் சென்று வழிபாடு செய்து அந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்தால் என்னென்ன பலன் கிடைக்குமோ அத்தனையும் கிடைக்கும். ரத்னகிரீஸ்வரரை வணங்கினார். அங்க போய் நீங்க வழிபாடு ஆண்டிற்கு ஒரு முறை கரூரில் ரத்னகிரீஸ்வரர்னு போட்டீங்கன்னா ரொம்ப எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். நான் நிறைய பேர் ரத்னகிரின்னு சொன்னா
வேலூர் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முருகத்தலம் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அதுவும் ஒரு அற்புதமான தலம். ஆனா அடியேன் சொல்றது குளித்தலை பக்கத்துல கரூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ரத்னகிரீஸ்வரர் ஆலயம். குலதெய்வம் தெரியாது என்பவர்கள் தயவு செய்து ஆண்டிற்கு ஒரு முறை இந்த ஆலயம் வெள்ளத்தோடு செல்லுங்கள். கண்டிப்பாக குலதெய்வத்தின் பலன் உங்களுக்கு கிடைக்கும், மன அமைதியும் கிடைக்கும். அதனால மறுபடியும் இந்த அக்ஷய திருத்தியில இருந்து என்ன பண்ண போறோம்? இனிமே குலதெய்வத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் கையில வெள்ளத்தோட போக போறோம். வெள்ளம் கொடுத்த நம்முடைய கையை வெறும் கையில் அனுப்புமா குலதெய்வம்? அதுவும் தித்திப்பையும் ஆனந்தத்தையும் கொடுத்தேதான் குலதெய்வம் அனுப்புவார்கள். இது ஒன்று. இன்னொன்று, இந்த அக்ஷய திருதியை நன்னாளிலிருந்து உங்கள் அடுப்பு மேடையில் இரவு தூங்க செல்வதற்கு முன்பு குலதெய்வத்தின் பெயரை வாயார சொல்லி, நீ அக்ஷயம் அக்ஷயமாக இந்த இல்லத்தில் தானியங்கள், பணவரவு, தான தர்மங்கள் என அனைத்தையும் பெருக்கி கொடுக்க வேண்டும். உன்னுடைய தெய்வத்தன்மை இருக்க வேண்டும். இதையும் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றத்தை உணர்வீர்கள். நல்ல விஷயத்த நீங்க மட்டும் பண்ணாம உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கெல்லாம் சொல்லுங்க. ஏன்னா நல்ல விஷயத்த சொல்றதே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய புண்ணியங்களை கொடுக்கும். அதனால குலதெய்வத்தின் அருளால் நாம் அனைவரும் நினைத்த மாத்திரத்தில் அந்த தெய்வத்திடமிருந்து வரம் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.